டிராகன் ஃப்ரூட் செடியில் இப்போ தான் பூ விட ஆரம்பிக்குது. இதுதான் வளர்ந்து பெரிய பழமாக மாறும். ஒவ்வொரு நாளும் நான் இதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி டே 10. நான் ஏன் டெய்லி காட்ட முடியலன்னா, ஏன்னா இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது பெருசாகுது. அதான். ஆனால் சொல்லப்போனால் நல்லாவே பெருசாகிடுச்சு. அப்படியே தெரியுதா அந்த ரோஸ் கலரில்? பா, நிறையா பூ விட்டுச்சு. ஆனால் மொத்தமே இதில் 4 பழம் தான் வருது. பரவாயில்ல, 4 பழன்றதே எங்களுக்கு பெரிய விஷயம்தான். ஓகே, இன்றைக்கி டே 20. கொஞ்சம் தான் அடுத்து வளர்ந்துருக்கு. அதுவும் இல்லாமல் உடம்பு மெலிஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இதில் இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, இதில் ஒரு பழம் தொங்கிடுச்சு. அது எங்கே இருக்குது? அந்த இருக்குது பாருங்கள், இதுதான். இன்றைக்கி டே 25 நைட்டு பயங்கரமாக இந்த பூ அப்படியே பூத்து அப்படியே நிற்கிது. இது காலையில் இப்படி இருக்குமான்னு தெரில. அதனால தான் நைட்டே இதை பார்த்து சொன்னாங்க. உடனே அதை வீடியோ எடுக்க வந்துட்டேன். பயங்கரமாக இருக்குது. 3 பழம் கன்ஃபார்மாக வந்துடும். இந்த ஒரு பழம் தொங்கினது தான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இந்த 3 வந்துருச்சே, அது போதும். நைட்டு பார்த்தா அந்த ட்ராகன் ஃப்ரூட் இப்போ பகல்லையும் பார்த்துக்கோங்க, பூ வாடலை, நல்லா அப்படியே தான் இருக்குது. அந்த சன்லைட்டில் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. எப்படா பழுக்கும், பிடிங்கி திங்கணுன்ற ஆர்வம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த தொங்குன இந்த இருக்குது பாருங்கள், ஈவன் தான் பாவம் உயிரை விட்டான். இன்றைக்கி டே 32. ஒரு வழியாக எல்லா பழமும் நல்லா பழுத்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி பறிக்க போகிறோம், வாங்க. வாவ், பாருங்களேன், நல்லா செவன் இருக்குது. ஆனால் என்ன, சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறதுக்கு இது கொஞ்சம் குட்டி தான்.